peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில வேளையில நம்ம வாழ்க்கையே வெறுத்து போயிருப்போம், வாழ்க்கையே சோர்ந்து போயிட்டோம். இனிமேல் எதுக்குடா வாழணும், கடவுளே என் புருஷன்ட்ட வாழ முடியல, ஆண்டவரே என் மனைவியிட்ட வாழ முடியல, என்னை கொன்னு போட்டுரு, என்னை கொன்னு போட்டு, என் பிள்ளைகிட்ட வாழ முடியல, என்னை கொன்னு போட்டுரு, இந்த கடன் பிரச்சனை என்னை கொன்னு போட்டுரு, இந்த கேஸ் பிரச்சனை என்னை கொன்னு போட்டுரு, என்னால வாழ முடியல, என்னால இந்த மென்டல் டார்ச்சரை அனுபவிக்க முடியல, என் பெற்றோர் பிரச்சனை, ஆண்டவரே என் வாழ்க்கை பிரச்சனை, என் வேலை பிரச்சனை, என் திருமண பிரச்சனை, என் குழந்தை பிரச்சனை, என் வயிறு பிரச்சனை, என் கர்ப்பப்பை பிரச்சனை, என்னை கொன்னு போட்டுற ஆண்டவரே, அப்பா பயங்கர கடன் ஆண்டவரே, தொழில்ல வருமானமே இல்லை, என்னை கொன்னு போட்டுற ஆண்டவரே, எப்பா என்னால இனிமேல் வாழவே முடியலப்பா என்று ஏகப்பட்ட பெயர் பிள்ளைகளை அந்த ஒரு உச்ச கட்டத்திற்கு சென்றிருப்பார்கள். My dear children of God, in our life so many people, Lord kill me, Lord kill me, because I am not able to live my life with my husband, not able to live my life with my wife, not with the children. Lord, I am not able to bear the parents' torture. Lord, I am not able to bear the losses in the business. Lord, I lost my job. Lord, I am in trouble now. I am not able to pay the loan. Lord, I am not able to face the debtors. Lord, my life is in full of troubles. Lord, I am in worries, Lord. I don't know what to do. Lord, today is over. Tomorrow I have a big problem, hospital problem, office problem, future problem, education problem, job problem, my partner's problem, everywhere problem, Lord. Lord, kill me, Lord. It's better that I die, Lord. It's better that I die. I don't want to live anymore, Lord. It's enough for me. I am done, Lord. I am done, Lord. This is what many people pray. Many people pray. This is what we see in the book of 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5-8 வரைக்கும் பார்க்கும் பொழுது எலியா சோர்ந்து போன ராஜா தேடுகிறான், ஆகாப்பு தேடுகிறான், ஜெசேபல் தேடுகிறார். ஐயோ என்னை கொல்ல போகிறார்களே ஆண்டவரே, என்னால வாழ முடியலையே என்று கார்மேல் மலைக்கு ஓடுகிறான். அவன் கார்மேல் மலையில எல்லா எதிரிகளுக்கு மத்தியில அவன் நிஜமான தெய்வத்தை பறைசாற்றியதனால், அவர்கள் எல்லாரும் அவமானம் அடைந்ததனால் அவர்களை கொல்ல பார்க்கிறார்கள். ஜெசேபல் அவனை கொல்ல பார்க்கிறான். அந்த வேளையில இவன் தப்பித்து ஓடுகிறான், ஓரேபு மலைக்கு ஓடுகின்றான். அங்கு சோர்ந்து போயிட்டான், வெறுத்து போயிட்டான். ஆண்டவரே, உண்மையான தெய்வத்திற்கு தானே நான் நிக்கிறேன், ஐயோ என்னை ஏன் கொண்டு இருக்கிறேன், தெய்வமே என்னால வாழ முடியலப்பா, என்னை கொன்று போட்டுருப்பா, இவெல்லாம் என்ன அப்பா அவன் மிரட்டுறான்ப்பா, ஆண்டவரே அவனை பார்க்கும் போதே மென்டல் டென்ஷன் ஆயிடுதுப்பா, நோட்டீஸ பார்க்கும் போது டென்ஷன், ஆண்டவரே அந்த லெட்டரை பார்த்தா டென்ஷன், எதிரிய பார்த்தா டென்ஷன், ஆண்டவரே பணத்தை பார்த்தா டென்ஷன், ஆண்டவரே ஃபியூச்சரை பார்த்தா டென்ஷன், எதுக்கு ஆண்டவரே டென்ஷன் என்று அந்த மகனானவன் ஜெபித்தான். தெய்வ பிள்ளைகளே, மகனானவன் ஜெபித்தான், அவன் பசியுற்றான். அந்த வேளையில கடவுள் தன்னுடைய தேவ தூதர்களோடு சென்று அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார், அவனுக்கு தேவையான ஆகாரங்களை கொடுக்கிறார். அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு, அந்த ஒருவேளை ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அவன் 40 நாள் நடக்கிறான், ஒண்ணுமே சாப்பிடாம 40 நாள் அவன் ஹோரேபு மலைக்கு செல்கிறான். தெய்வ பிள்ளைகளே, ஹோரேபு மலைக்கு செல்கிறான். எவ்வளவு வல்லமையான காரியம்! எலிஜா prayed to the Lord, Lord, I am done, it's enough, என்னை கொன்று போட்டு விடும் ஆண்டவரே. ஜெசேபல் என்னை கொல்ல பார்க்கிறான், கார்மேல் மலையிலே உனக்காக நான் நின்றேன். I stood for you, I stood for the living God, I stood in the Mount of Carmel, and now Jezebel planned to kill me. She executed the plan. Now I am going to die, Lord.
I am running. I am done, Lord. I cannot live anymore. Kill me, Lord, kill me. He prayed to the Lord. At times you also pray. I am done, everything is over, my Lord. My whole life is utter failure, Lord. Lord, kill me. You also prayed. Elijah also prayed. Lord answered, my child, I am sending my angel. Angel came there, went there and fed this prophet Elijah, and he ate the food. He was hunger. He felt hungry and he ate the food of angel, and he walked with that food for 40 days to the Mount Horeb. Dear friends, we need God's strength. Even if you are in utter trouble, utter failure, do not worry. The Lord is strengthening you right now. The Lord is strengthening, the living God is strengthening you right now. We have to pray as Elijah. Surrender everything. Lord, kill me. Take my life away. Take my spirit away. Take my mind away. Take my body away. Lord, I don't want to live. Lord, I am done with this problem, Lord. I am done with this problem. I am not able to live, Lord. என்னால் வாழவே முடியல. போதும் ஆண்டவரே, என்னை கொன்று போட்டுடும் என்று ஜெபிக்கும் பொழுது என் தகப்பன், உன் தகப்பன், உன்னை படைத்தவன், என்னை படைத்தவன் ஓடி வந்து ரட்சிப்பான். The Lord who created you and the who created me will come and save you immediately, my child. You will have a victorious life. I challenge you. You will have victorious life in the name of Jesus Christ. You will have. இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு வெற்றி நிச்சயம். உன்னை அர்ப்பணித்து ஜெபித்து பார், வெற்றி நிச்சயம். கடவுள் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று, சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றும் ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றும் உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபி
ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.